வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாவே இந்த 3 டீமுக்கான ட்ரை சீரியஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட 5வது மேட்ச்சு நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடலை, சில காரணங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இனி வர்ற ஏதாவது ஒரு சில மேட்சுகளுக்கு என்னால் வீடியோ போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான மேட்சுகளுக்கு வீடியோ கொடுக்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, ஸோ இந்த 2 டீமு ஃபஸ்ட்டு இந்த ப்ரெடிக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்டு இந்த லெவல்ஸ் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த மேட்சுக்கான வீடியோவே நம்ம தரோம். ஓகேங்களா, 2 டீமோட லெவல் இதே லெவலாக இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த விஷயங்கள் பாசிபிலிட்டி, ஸோ நம்ம சொல்கிற விஷயங்கள் நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் பார்க்கணும், யாருக்கான வாய்ப்புகள் அதிகம், எந்த டீம் வந்து வின் பண்ணால், இப்போ நியூசிலாந்து வின் பண்ணால் அந்த டீம் எப்படி அமைய வாய்ப்பு இருக்கும், அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணால் எப்படி அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் இதில் தரப்போகிறோம். இதே போல் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் மெம்பர்ஸ் அப்படி அந்த குரூப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். காரணம் என்ன, இப்போவும் சொல்லலாம், இப்போவும் நம்ம இதில் இருக்கிற தோராயமாக யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். பட் ஆன் டைமில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் மாற்றங்கள். ஓகேங்களா, ஸோ என்னென்ன விஷயம் பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லெவல்ஸ் சேஞ்ச் இல்லாத போது யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும், அதாவது நியூசிலாந்து வெற்றி பெற்றால் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர ஒரு சான்ஸ் இருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணால் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ எடுக்கக்கூடிய பேஸு இந்த லெவலை பொறுத்து ஒன்று. ஸோ கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதை பொறுத்து கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 விஷயந்தான். ஸோ பர்சன்டேஜ் மாறும்போது கேப்டன் ஆப்ஷன் மட்டும் மாற வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த டைரெக்டாக வந்துடலாம். இது 5வது மேட்ச்சு. இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மீடியம் ஸ்கோர் ட்ராக்காக இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் இருக்குது. பேட்டிங் பவுலிங் 2க்குமே ஒரு சாதகமான ஒரு இடம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கக்கூடிய மேட்ச்சு இருந்தாலும் இதையும் தாண்டி நாம் யூஸ் பண்ணுற மெத்தடில் யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் யாராக இருப்பா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நியூசிலாந்து சைடு. நியூசிலாந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி பெறுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யாராக இருப்பா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சலும், அதே போல் விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே, ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பேட்டிங்கில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சன் ரவீந்திரா அல்லது ஜேக்கப்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணலாம், ஒரு சான்ஸ் இருக்குது. ஜேக்கப்ஸ் உங்களுக்கு லைனப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோயர் டவுன் ஆர்டர், ஒரு ஈக்குவலான மேட்ச் ப்ளே பண்ணி அதில் நியூசிலாந்து ஜெயிக்குதுன்னா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஜேக்கப்ஸ் இவ்வளோ எடுக்கலாம். அதாவது டஃப் ஃபைட்டில் நியூசிலாந்து ஜெயிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பேசிக்காக பார்க்கும்போது இந்த பிளேயர்ஸ் மட்டும் நம்ம பிக் பண்ணுறோம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சான்னர் ஒரு இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் பிரேஸ்வெல்லை பிக் பண்ணிக்கலாம். இந்த 2 பேர் தான் ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ சான்னர் கொஞ்சம் முக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜே டஃபி, மேட் ஹென்ரி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதில் நியூசிலாந்து சைடு டீமை மேக் பண்ணுறீங்க, ஸோ அந்த டீமுக்கு ஃபேவராக ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயரில் மினிமம் 4 பிளேயர் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். 5 பிளேயர் வந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக உங்களுடைய டீமில் பிக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய 1-2 பிளேயரை மற்ற பிளேயர்ஸ். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து ஆடம் மில்னே, ஸோ பவுலிங் ஃபேவராக மேட்ச் போகுதுன்னா மில்னேவை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். அதே போல் பிரேஸ்வெல் அல்லது ரச்சன் ரவீந்திரா, ரொம்ப டஃப் ஆகிட்டுனா பி ஜேக்கப்ஸ், ஸோ என்னென்னா டிம் சைபட். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி இருக்கும். இதிலிருந்து ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. ஒன் சைடாக மேக் பண்ணுறீங்கன்னா 2 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணலாம். ஸோ இந்த 5 பேரை டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகே, இப்போது அதே விஷயத்தில் இப்போ இந்த டீம் நியூசிலாந்துக்கு ஃபேவராக போடும்போது சவுத் ஆப்பிரிக்காவில் யாரையெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா
ஸோ விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ், ஹெர்மன், எனி ஒன் சாய்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பிரிட்டோரியஸ் பிக் பண்ணலாம் ஒன்று. பேட்டிங் கேட்டகரியில் டி பிரேவியஸ் பிக் பண்ணலாம். ஸோ இது சொல்லிட்டேன், இந்த டி பிரேவியஸ் அதுபோல் எல் பிரிட்டோரியஸ் இவங்க வந்து இந்த மேட்சோடு பேட்டிங்க்கும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இவங்க பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, அது சின்ன ஆல்டர் இருக்கும், நான் பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை எப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே ஆர்விடியை நீங்கள் பிக் பண்ணுறதுனா பண்ணலாம், ஒரு சாய்ஸ் தான். ஸோ இப்போ பேட்டிங் கேட்டகரியில் டெஃபினட்டாக சாய்ஸ் டி பிரேவியஸ், எல் பிரிட்டோரியஸ், அடுத்து ஆர்விடி. ஸோ இங்கே 3 பேரும் சாய்ஸு. ஒரு சாம்பிளுக்காக நம்ம இதை பிக் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே லிண்டே. ஸோ லிண்டே ட்ரை பண்ணலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரேஸ்வெல் எடுக்காத இடத்துல நீங்கள் லிண்டேவை யூஸ் பண்ணலாம் ஒன்று. அதுக்கப்புறம் பவுலிங் கேட்டகரியில் டஃப் ஃபைட் அப்படின்னா என் பர்ஜர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக என் ஃபீட்டர் ஒரு சாய்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 பிளேயர் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ். இதில் டி பிரேவியஸ் அல்லது எல் பிரிட்டோரியஸுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஆர்விடியை ட்ரை பண்ணலாம், ரசி வேண்டர்டஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையும் தாண்டி சில ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து முழுக்க நியூசிலாந்து ஃபேவராக யூஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருக்கிற பட்சத்தில் இந்த சிமோலோன் ப்ளே பண்ணுறாரு, பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னா அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 பிளேயர் கொடுத்துருக்கோம். இதில் ஆப்ஷன் வைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எல் பிரிட்டோரியஸ், டி பிரேவியஸில் யாராவது ஒருத்தருக்கு பொதுவாக ஆர்விடியை ட்ரை பண்ணலாம். இது வந்து நியூசிலாந்து சைடு நியூசிலாந்து ஈஸியாக வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது நியூசிலாந்து வந்து ஒரு டஃப் ஃபைட்டான ஒரு சுச்சுவேஷனில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஸோ இங்கே நம்ம கான்வேவ் அதில் கொடுத்துருந்தோம். இங்கே கான்வே, டிம் சைபர்ட் 2 பேரும் ஒரு சாய்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கான்வே அல்லது டிம் சைபர்ட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்துடும். இங்கே டேரி மிச்சல், ஸோ அதுக்கப்புறம் சேன்னர் அல்லது பிரேஸ்வெல் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் வரும். இப்போதைக்கு சேன்னர் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஜேக்கப் டஃபி எடுக்கிறோம் அல்லது ஆடம் மில்னே எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாய்ஸுக்கு நம்ம ஆடம் மில்னேவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு பேட்டிங் ஆப்ஷன்ஸை மிஸ் பண்ணி அடுத்தது டஃப் ஃபைட் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜேக்கப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மேன் ஹென்ரி. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் இந்த பிளேயர்ஸ். ஸோ இதில் சாய்ஸஸ் எங்கெல்லாம் வருதுன்னா டிம் சைபர்ட் அல்லது தேவன் கான்வே. ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சேன்னர் அல்லது பிரேஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். இது வந்து நியூசிலாந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பில் 2 இடத்துல சாய்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். பயங்கர டஃப் ஃபைட்னா ஜேக்கஸ் பொதுவாக நீங்கள் திரும்பவும் ரச்சன் ரவீந்திராவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ டஃப் ஃபைட்டில் சவுத் ஆப்ரிக்காவும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துல இங்கே ஆர்விடிக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஆர்விடியை பிக் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ அதே போல் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அல்லது டெவல்டு பிரேவியஸ் அந்த மாதிரி போகும். ஸோ இங்கே எல் பிரிட்டோரியஸ் அல்லது ஹெர்மன் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வரும். இங்கே இந்த இடத்துல ஹெர்மன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து பிரேஸ்வெல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சேன்னருக்கு பொதுவாக பிரேஸ்வெல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சி போச்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேன்னர் யூஸ் பண்ணும்போது ஜார்ஜ் லிண்டேவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இங்கீடிக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில். அடுத்து இன்னொரு பிளேயர் சிமலோன் அல்லது என் பீட்டர். ஸோ அந்த ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 பிளேயர் இருக்காங்க, சிமலோன் அல்லது என் பீட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இப்போதைக்கு சிமலோன் எடுக்கிறோம், நீங்கள் என் பீட்டரையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த டஃப் ஃபைட் அப்படிங்கிறது பிளேயர்ஸ் கொஞ்சம் சாய்ஸஸ் இடங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நியூசிலாந்து வந்து டஃப்பாக ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு. அடுத்தது சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர் ஹெர்மன், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சி போச், பவுலிங்கில் ஹென்ரி, இங்கிடிகிடி அன்று என் பீட்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா,
ஸோ என் பீட்டர். ஸோ ஒரு 5 பிளேயர் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அடிஷ்னலாக நீங்கள் ஆர்விடியை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சவுத் ஆப்ரிக்கா கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நியூசிலாந்தில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டிங் கேட்டகரியில் சாப்மன், விக்கெட் கீப்பிங் கேட்டகரியில் டிம் சைபர்ட்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பிரேஸ்வெல், பவுலிங் கேட்டகரியில் மில்னே. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அமைப்பு வரும். ஒரு மேபி இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்கலாம். இன்னொரு பிளேயர் சாய்ஸில் நீங்கள் நியூசிலாந்து சைடு பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜே டஃபி, ரச்சன் ரவீந்திரா இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து சவுத் ஆப்ரிக்கா சைடு மேட்ச் போகுது அப்படின்னா அதுக்கான ஒரு டெமோ டீமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்குதுன்னா ஹெர்மனுக்கு பொதுவாக ப்ரிட்டோரியஸ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு சாய்ஸ் இருக்குது. அதே போல் இன்னொரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிரேஸ்வெல் இடத்துல சேனரும் திரும்ப வந்து இங்கே லிண்டே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என் பீட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் பர்ஜரை அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சாய்ஸஸ் வந்து இருக்கும். இது வந்து சவுத் ஆப்ரிக்கா கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே இடத்துல சவுத் ஆப்ரிக்கா கொஞ்சம் ரிஸ்கியாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா ஹெர்மன், ஸோ அதே போல் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஆர்விடி, எங்கிடி. ஸோ இதில் பெருசாக மாற்றங்கள் இருக்காதுன்னு வச்சுங்களேன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ டஃப் ஃபைட்டுன்னு போடுறீங்க அப்படின்னா ஆப்போனண்ட் டீமில் சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே என்பர்ஜர் அல்லது பீட்டர் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ இப்படி எடுத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜி போச் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. இப்போ நியூசிலாந்தில் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் கண்டிப்பாக இந்த 2 பேர்த்தில் ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம். டிம் சைபர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே ரச்சன் ரவீந்திராவை நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பிரேஸ்வெல்லை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல பவுலிங் கேட்டகரியில் டஃபி அல்லது மில்னே அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் மில்னே, ஹென்ரி, ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு சாம்பிளான ஒரு எக்ஸாம்பிளேஷனாக வரும். ஸோ இந்த பவுலிங் கேட்டகரியில் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஹென்ரியை மிஸ் பண்ணியோ அல்லது மில்னேவை மிஸ் பண்ணியோ, இப்போ மில்னேவை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர்ஸ் ஜேக்கப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுற இடத்துல. ஸோ இப்போது 4 டைப்பில் நம்ம டீமை இது பண்ணியிருக்கோம். அதில் எப்படியெல்லாம் சாய்ஸ் இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே டிம் சைபர்ட் அல்லது தேவன் கான்வே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் ரச்சன் ரவீந்திரா, டேரி மிச்சல். ஸோ அந்த இடத்துல இந்த ஜேக்கப்ஸுக்கு பொதுவாக நீங்கள் டேரி மிச்சலை யூஸ் பண்ணுறது அல்லது சாம்ப்மன் யூஸ் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும். நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ பேஸாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை இன்புட் பண்ணி பர்சன்டேஜ் ரீதியாக எவ்வளோ பிளேயர்ஸை நீங்கள் லோ பர்சன்டேஜில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கால்குலேட் பண்ணி மேக் பண்ண பார்த்தீங்கன்னா சரியாக வரும். ஓகே. இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நியூசிலாந்து சைடு ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த 3 கேட்டகரி. ஸோ விக்கெட் கீப்பிங் கேட்டகரிக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் 2 டீமில் யார் கேப்டனா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டஃபிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நியூசிலாந்து சைடு போடுறீங்க அப்படின்னா, சவுத் ஆப்ரிக்கா சைடு போடுறீங்கன்னா இங்கீடிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங் கேட்டகரியில் இந்த 2 பிளேயர்ஸும் கேப்டன் ஆப்ஷனாகவும், ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மிச்சல் சான்னர், சி போச். ஸோ இந்த 2 பிளேயர் வந்து கேப்டன் ஆப்ஷன்லேயும் இருக்காங்க. பேட்டிங் கேட்டகரிக்கு போகும்போது இங்கே டேரி மிச்சல், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே. இதை தவிர்த்து இது வந்து பேசிக்காக ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி 10ல் 6 மேட்ச்சுக்கு இது சரியாக வருது. இதை தாண்டி இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஹென்ரி தான் கேப்டன், ஹென்ரி தான். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் பவுலிங் ஆப்ஷனில் இருக்குது இந்த மேட்ச்சுக்கும். அது வந்து திரும்ப ஹென்ரியும் என் பீட்டர் இந்த பிளேயரும் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மிஸ் ஆகக்கூடிய 4 மேட்ச் 10ல் 6 மேட்ச் சரியாக வருது, மிச்சம் 4 மேட்ச் மாறுதுன்னா இந்த ஆப்ஷன்ஸில் வருது.
ஓகே, அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னதான் என் பீட்டர் அண்டு மேட் ஹென்ரி, சிமலோன். ஸோ இந்த பிளேயர்ஸ் இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போதைய கண்டிஷனுக்கு இதே லெவலுக்கு இந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.